ஒன்று பேதுருவின் நிருபம் 5வது அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி சுற்றி வருகிறார். கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை, உங்கள் எதிராளியாகிய பிசாசு உங்களை விழுங்கும்படி சுற்றி சுற்றி வருகிறார், வகை தேடுகிறார். பல வகைகள் வழியாக எப்படியாவது இவர்களை விழுங்கலாமா என்று ஏன் நம்மை விழுங்கலாமா என்று பார்க்கிறார். உலக மக்கள் எல்லாருமே ஏற்கனவே அவன் வயிற்றுக்குள்ளதான் இருக்காங்க. ரட்சிக்கப்படாத, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத, பாவத்திலே ஜீவிக்கிற சகல மனிதரும் ஏற்கனவே அவன் வயிற்றுக்குள்ளதான் இருக்காங்க. நம்ம மனம் திரும்பி முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பரிசுத்த சபையிலே சேர்ந்து விட்டபடியால் நாம் அவனுக்கு வெளியே இருக்கிறோம். வெளியே இருக்கிற நம்மை அவன் விழுங்குவதற்கு சுற்றி சுற்றி வருகிறான், வகை தேடி வருகிறான். ஆகவே அவ்விதம் சுற்றி சுற்றி வருகிற, விழுங்கும்படி வகை தேடுகிற இந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை விரட்டுவது எப்படி? 4 காரியம் நம்ம செய்யணும். 1, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். 2, விழித்திருங்கள். 3, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். 4, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Be sober, be vigilant, be steadfast in faith and resist the devil. இந்த 4 காரியத்தையும் செய்கிற விசுவாசிகள் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை ஓட ஓட துரத்தி அடிப்பாங்க. என்ன 4 காரியம் செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அப்படின்னா சாத்தானுடைய அந்தரங்க தந்தரத்தை கண்டுபிடிக்கிற ஞானத்தோட இருங்க. Be sober என்றால் a great insight for the unseen world. ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கக்கூடிய ஒரு வெளிப்பாடோடு இருங்க. ஒரு வெளிப்பாட்டோடு இருங்க. ஆவிக்குரிய மண்டலத்திலே சாத்தான் அந்த அன்சீன் வேர்ல்டுல, இந்த ஜடக்கண்களால் காண முடியாத உலகத்துல எப்படியெல்லாம் சுத்தி வரான், அதை கண்டுபிடிக்கிற புத்தி தான் தெளிந்த புத்தி. பி சோபர், பி விஜிலண்ட். அப்படின்னா அவன் ஆவிக்குரிய மண்டலத்துல அந்தரங்கமா தெரியாம உலாகிறது மட்டுமில்ல, தெரியும்படியும் அவன் கிரியை செய்துட்டு இருக்கான். அதை காணக்கூடிய, சாத்தானுடைய வெளிப்புறமான கிரியைகளை பார்க்கக்கூடிய ஜாக்கிரதை நமக்கு வேண்டும். 3வது, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். விசுவாசத்தில் இருங்கள் என்று சொல்லவில்லை, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். 4வது, அவனை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி யாரை விழுங்கலாம் வகை தேடி சுற்றி வருகிறார். இந்த சாத்தான் எப்படி விசுவாசியை விழுங்க வர்றான் தெரியுமா? 9ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. சாத்தான் விசுவாசிகளை விழுங்கும்படி பாடுகளை போடுகிறான், பிரச்சனைகளை போடுகிறான், துன்பத்தை கொடுக்கிறான், சோதனையை கொடுக்கிறான். அப்பொழுது இவர்கள் விசுவாசத்தை மறுதலிப்பார்களா அல்லது விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை எதிர்த்து நிற்பார்களா? பாடுகள் மூலம் சாத்தான் விசுவாசிய சுற்றி சுற்றி வந்து விழுங்க வருகிறார். இன்னைக்கு கூட நிறைய பேரோட கர்த்தர் பேசுறார். ஆமா பாஸ்டர், எங்க குடும்பத்துல பாடுகள் இருக்கிறது, எங்கள் பிள்ளைகளுக்கு பாடுகள் இருக்கிறது, எங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாடுகள் இருக்கிறது. பாடுகள் இருக்கிறதா? கர்த்தர் கொடுக்கல, விழுங்க வந்திருக்கிற சாத்தான் அந்த பாடுகளை போடுகிறான். நீங்க விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான். கெர்ச்சிக்கிற சிங்கம் ஓடி போவான். பாடுகளுக்கு இடம் கொடுத்து அந்த பாடுகள்ல விசுவாசத்துல உறுதியா இருக்கிறதுக்கு பதிலா விசுவாசத்தை மறுதலிச்சிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க, அல்வாவை விழுங்குற மாதிரி லவக்குன்னு உங்களை தூக்கி போட்டு என்ன செய்வான்?
வாயில அவ்வளவுதான் உள்ள போய் விழுங்க வருகிறார். பாடுகள் மூலம் விசுவாசிகளை விழுங்க வருகிறார். இந்த பேதுருவை நீங்க பாத்தீங்கன்னா, நிருபத்தை எழுதுகிற பேதுரு அப்போஸ்தலன் சொந்த அனுபவத்தோட இதை எழுதுகிறார். லூக்கா 22 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, எங்க ஒருத்தர் வாசிக்க கேட்போம். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், ம். சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உத்தரவு என்னிடத்திலே கேட்டுக்கொண்டான். நானோ நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணல பேதுரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக அவனிடத்திலே வேண்டிக் கொண்டேன். கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கேன்ப்பா, கொஞ்சமா புடைச்சிரு. ரொம்ப புடைச்ச பொக்கு மாதிரி பறந்து போயிடும். கொஞ்சமா புட, 10 தடவை புட, அதுக்கு மேல புடைச்சிடாது. சுளகல புடைக்கிறத பாத்திருக்கீங்களா? அம்மா மாறு நெல்ல உள்ள போட்டு, பருப்பை உள்ள போட்டு, சொலக எடுத்து அப்படி 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 இப்படி 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 உடைப்பாங்க பாருங்க. பதறு பொக்கெல்லாம் என்ன செய்யும்? பறந்து போய் மணிமணியா இருக்கிற ஜீவன் எல்லாம் அந்த சுளகிலே தங்கும். 12 அப்போஸ்தலரை சாத்தான் சுளகு என்ற பாடுகள் சோதனை மூலம் புடைச்சான். சொன்னார் பேதுரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாது உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். சொன்ன ஒரு நாள் தாங்க இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறா. ஒரு சிஸ்டர் வந்து கேட்கிறா, நீ இயேசுவோடு இருந்தாய், நான் உன்னை பார்த்திருக்கிறேன். சொன்னா, ஸ்திரியே, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. விசுவாசத்தில் உறுதியா இருப்பதற்கு பதிலாக விசுவாசத்தை மறுதலிக்கிறான். ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, உன்னை நான் கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தேன், இயேசுவை அரெஸ்ட் பண்ணி வரும்போது நீயும் அவரோடு கூட இருந்தாய். மனுஷனே, நீ சொல்லுகிற மனுஷனே நான் அறியேன், எனக்கு தெரியாது. பாருங்க, சொலகல சாத்தான் புடைக்கிறான். உபத்திரம் வந்துருமோ, பாடு வந்துருமோ, சோதனை வந்துருமோ, நம்மையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா? பிழைக்கிற வழிய பார்ப்போம். இயேசுவை தெரியாது, இந்த சத்தியம் எனக்கு தெரியாது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நிற்பதை விட்டுவிட்டு பேதுரு விசுவாசத்தை மறுதலிக்கிறார். பாரு, 3ஆம் முறையாக ஒரு போர் வீரன் சொன்னான், இல்லை, உன்னை பார்த்தால் தெரிகிறது, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, நீ நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தா. அப்பொழுது சொன்னா, சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நாசமா போக. அந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியம் என்னவும் சபிக்கவும். யாரை சபித்தார்? இயேசுவை சபிக்கிறார். என்ன சத்தியம் பண்ணுகிறார்? சத்தியமா எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது, முக்காலும் சத்தியமா தெரியாது, என் தலையில் அடிச்சு சொல்றேன். விசுவாசத்தில் உறுதியா இருந்தால் விழுங்க வருகிற சாத்தான் ஓடுவார். விசுவாசத்தை மறுதலித்து சோர்ந்து போனா லவக்குன்னு தூக்கி எடுத்து உங்களை விழுங்குவான். நீங்க விசுவாசத்தை மறுதலிக்க போறீங்களா? விசுவாசத்தை விட்டுவிட போகிறீர்களா? விசுவாசத்தை இழந்து போக போகிறீர்களா? சோர்வுக்கு இடம் கொடுக்க போகிறீர்களா? பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? அவனை எதிர்த்து நிற்க போகிறீர்களா? எதிர்த்து நிற்கிற சகோதரிகள் எத்தனை பேர்? இடி முழக்கம் போல சத்தம் அலையில எதிர்த்து நிற்க போற பிரதர் எத்தனை பேர்? கைகளை பற்றி அலையில சொல்ல மகள். அந்த 1 பேதுரு 5 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. பாடுகள் வரும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த பாடுகள் தான் சாத்தான் விழுங்க வருகிற சோதனை. இதே அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் வாசித்து பாருங்க. வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். இதே பேதுருவை ரோம போர்ச்சவர்கள் கேட்கிறாங்க, நீ இயேசுவை பிரசங்கிக்க கூடாது, உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க கூடாது, நீ இயேசுவின் பிள்ளைன்னு சாட்சி சொல்லக்கூடாது. அவன் சொன்னா என்ன செய்வீங்க? உன்னை சிறையில தள்ளுவோம், அதுக்கு மேல சிறைச்சேதம் பண்ணுவோம். பரவாயில்லை, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமமா இருக்கிறது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்க கூடாதே. நீங்கள் இயேசுவை சிலுவையிலே ஆணிகளால் அடித்து கொலை செய்தீர்கள். பிதாவாகிய தேவனோ அவரை மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பேதுருவுக்கு தெரிந்தது, விசுவாசத்தை மறுதலிச்சோம், சாத்தான் நம்மளை விழுங்கிடுவான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நின்றோம், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
டிசம்பர் 1 கர்த்தர் உங்களை தைரியம். நான் இந்த மாதம் முழுவதும் என்னுடைய விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை எதிர்க்க போகிறேன். அப்பொழுது அவன் என்னை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் எடுத்து நிக்க போறீங்க? இந்த 1 பேதுரு அதிகாரத்துல சில வசனங்களை பார்க்கலாம். 1 பேதுரு 1 6-7 வாசிக்க கேளுங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 2 20 முடிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். 3 வசனத்துல படிங்க. 3:14 நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் 3 வசனம் படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். 4 வசனம் படிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் 4 16 படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய 16 படிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது 1 பேதுரு 5:1 படிங்க. உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? பாடுகளை கண்டு மறுதலித்த பேதுரு சொல்றாரு, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் யாரு? சாட்சி. கீழே சொல்றாரு, இனி வரும் மகிமைக்கு படிங்கம்மா பங்காளி. இனி வரும் மகிமைக்கு பங்காளி. பாஸ்டர்மா சொன்னாங்கல்ல, மல்லிகைப்பூ வச்சுட்டு சர்ச்சுக்கு வராத, கொலுசு போட்டுட்டு சர்ச்சுக்கு வராது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற பேயை நான் விரட்டினேன். அந்த பேய் சொல்லிச்சு, இவ படம் பார்த்துட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தா, இவ மல்லிகைப்பூ பார்த்து பின்னாடியே வந்து இவ மேல ஏறி உட்காந்துக்கிட்டேன். 14 வயசுல உட்கார்ந்த நான் 7 பிள்ளை பெற்ற விற்பாடு தான் போறேன்னு சொல்லி, மல்லிகைப்பூ யாரை கூப்பிடும்? வான்னு யாரை கூப்பிடும்? என்ன பயப்படுறீங்க? பதில் சொல்லுங்க. 20 ரூபாய்க்கு பூ வாங்கி உங்க கொண்டையில வச்சு சாத்தான கூப்பிடணுமா? எவனை விழுங்கலாம் என்று சுத்தி வருகிறான். பூ வச்சவங்களை விழுங்குவான். இது தலை. காலில் எதை வச்சவங்களை விழுங்குவான்? கொலிசு. சலக்கு. யாருக்கு? விருது வெட்டிக்கு போற சனிய உங்களை திரும்பி பார்ப்பான். தோள் மேல ஏறி உட்காந்துக்கிடுவான். பிறகு நாங்க எம்பிட்டு சோமனாலும் போக மாட்டான், நீங்களும் எம்பிட்டு சோமனாலும் போக மாட்டான். கிளத்தினா தான் போ. இனி வெளிப்படும் மகிமைக்கு நான் யாரு? பங்காளி. யாரு? பேதுரு. இத போராட்டா பாடு வரும். பாடு வரட்டும். பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க. எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க வாழுகிற அதே ஊர்ல தான் நாங்களும் வாழ்றோம். நீங்க குடியிருக்கிற அதே தெருவுல தான் நாங்களும் குடியிருக்கிறோம். கிறிஸ்தவனா இருப்பதனா பாடு வந்தா பயப்படாதீங்க. விழுங்க வருகிற சாத்தான் சுத்தி வருவான் 10 தடவை. விசுவாசத்துல உறுதியா இருங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தாவீது வாழ்க்கையில 3 முறை பாடுகள் வந்து, நேரம் குறைவா இருக்கிறதுனால சுருக்கமா சத்தியத்தை சொல்லி ஜெபிக்க போறோம். தாவீதுக்கு அவருடைய ஜீவிய நாட்கள்ல பாடு எத்தனை முறை வந்துச்சு? 3 முறையும் கர்த்தரால வரலங்க, சாத்தானால் வருது. பாடு வருதுனாலே சாத்தான் உங்களை விழுங்க வருகிறார். நீங்க விசுவாசத்தில் உறுதியா இருந்தால் அந்த சாத்தான் ஓடி போவார். விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது. அறிந்த சத்தியத்தை, அறிந்த விசுவாசத்தை போல்டா சொல்லுங்க. ஒண்ணு, உங்க முன்னாடி இருக்கிற ஆள் ரட்சிக்கப்படும். இல்ல அந்த ஆளு ஓடும். அந்த ஆளுக்குள்ள இருக்கிற பேய் உங்களை விட்டு ஓடும். இடி முழக்கம் போல ஒரு ஆளு சொல்லுவார். ஹல்லேலூயா. சில வாலிபர்கள் சொல்றாங்க, பாஸ்டர் இந்த ஃப்ரெண்ட்ஸால தான் நான் கெட்டு போறேன். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஒண்ணு, அவன் திருந்தி உங்களோட வருவான், இல்ல உங்களை விட்டு ஓடுவான். உங்களை விட்டு ஓடிட்டானா உங்க ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, திருந்திட்டானா 2 பேருக்கும் பாதுகாப்பு. ஆகவே கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்க யாரா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். இனி வெளிப்படும் மகிமைக்கு நீங்கள் பங்காளியா இருக்கணும்.
தைரியமா போல்டா. டெலிவிஷனை திறந்தா எங்க பார்த்தாலும் தூர்ச்சை. ஒருத்தன் 1.5 வயசு பிள்ளையோட பாவம் செய்ய ட்ரை பண்ணானா. எத்தனை வயசு பொம்பளை பிள்ளை? இதை விட கொடிய காலம் இனி என்ன நினைக்கிறீங்க? எப்படி மழை வரும்? எப்படி விலைவாசி குறையும்? எப்படி இன்னும் ஆண்டவர் பொறுத்து கொண்டிருப்பா? கோபத்தின் அக்கினியை ஊற்ற இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருக வரப்போகிறது என்பதற்கு இதை விட அத்தாட்சி வேற எதுவுமே இல்லை. சகோதரா, பரிசுத்தப்படு. கர்மேல் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்ற சகோதரியே, பரிசுத்தப்படு. கர்த்தர் வருகிறார். வெளிப்படும் மகிமைக்கு நீங்கள் பங்காளியாய் இருக்கும்படி பாடுகளை கண்டு பயந்து ஓடாதீங்க. பாடுகள் சாத்தான் உங்களை விழுங்க வருகிற ஒரு வழி. நீங்க விசுவாசத்திலே உறுதியோ இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தாவீது வாழ்க்கையில 3 முறை பாடு வந்துச்சு. முதலாவது வந்த பாடு அவிசுவாச யோசனை. இரண்டாவது வந்த பாடு மாம்ச இச்சைகளின் சிந்தனை. மூன்றாவது வந்த பாடு பெருமையான நினைவுகள். இது சர்வசாதாரணமா ஏதாவது ஒண்ணு விசுவாசிக்குள்ள சாத்தான் போடுறான். வகை தேடி சுற்றி வருகிறான். என்ன வகை தேடுறான்? இந்த 3 காரியத்துல எதை இவங்க மேல போடலாம்? ஒன்று என்ன? அவிசுவாசமான யோசனை. 2 என்ன? மாம்ச இச்சைகளின் சிந்தனை. 3வது என்ன? பெருமையான நினைவு. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என்ன யோசனை? அவிசுவாசமான யோசனை. அவிசுவாசமான அழைத்தவர், அபிஷேகித்தவர் கானான் தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல, ஆவிக்குரிய சபையில இந்த தாவீதை கர்த்தர் வைத்திருக்கிறார். 12.5 வருஷமாக சவுலின் பட்டயத்துக்கு அற்புதமாக தேவன் காத்து வருகிறார். 25 முறை சவுல் தன் ஈட்டிய தாவீதின் நெஞ்சுக்கு நேராக எரிஞ்சோம். ஒவ்வொரு முறையும் அற்புதமாய் தாவீதை காத்தார். இப்ப சொல்றாரு, இனி இந்த சபையில இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. பிழைக்கிறதுக்கு ஒரே வழி, இஸ்ரவேலின் எல்லையை விட்டு எங்க ஓடணும்? பெலிஸ்திய தேசத்துக்கு போகணும். சிஎஸ்ஐ சபைக்கு போகணும். விட்டு வந்த அம்மா சபைக்கு போகணும். அம்மா சபை எது? ஆவே மரியா கத்தோலிக்க சபை. அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும். இனி இஸ்ரவேலின் எல்லையில் இருக்கக்கூடாது. அப்பதான் நான் என்ன காப்பாத்திக்கிற முடியும். போனார் பாருங்க. இந்த அவிசுவாசமான யோசனை 30ஆம் அதிகாரம். இப்போ அங்க எவ்வளவு காலம் இருந்தா தெரியுமா? 27:7 வசனம் படிங்க. 1 சாமுவேல் 27:7. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தார். இப்ப 6ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். சிக்லாக தாவீதுக்கு கொடுத்தார். கவனிங்க, கர்த்தர் வைத்த சபையை விட்டு விலகி வேறொரு அடைக்கலம் தேடி போகும்போது அவனுக்கு அங்க ஒரு பட்டணம் கிடைச்சது, சிக்லாகு. 1 வருஷம் 4 மாசம் அங்க குடியிருக்கிறார். என்ன நடந்துச்சு நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்க தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும். ஆனாலும் பாஸ்டர் ஜான்ராஜ் காதிலே அது கேட்கவில்லை. ஏன் கேட்கல? பக்கத்துல இருந்தாலும் அழுகிற சத்தம் கேட்கும். இவங்க அடுத்த தேசத்துக்கு ஓடி போயிட்டாங்க. பெலிஸ்திய தேசத்துக்கு ஓடி போயிட்டாங்க. அடுத்த சபைக்கு ஓடி போயிட்டாங்க. சத்தமிட்டு அழுகிறார்கள். அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும்
ஏன் அப்படி ஒரு அழுக? வீடு கொள்ளையடிக்கப்பட்டது, அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது, மனைவி மாற எதிரிகள் சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். 3 நாள் ஆச்சு. எந்த ஒரு மானமுள்ள புருஷனும் யோசித்து பார்த்தான்னா அவனால அழாம இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அடுத்த வசனம். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயேலும். பிரதர் கவனிங்களேன், இப்படி ஒரு வேதனை சோதனை சாத்தான் எடுத்து விழுங்குறான் பாருங்க. இப்படி ஒரு பயங்கரம் யாருக்காவது நடக்கலாமா? நடக்க. இப்படி ஒரு நெருக்கம் வரக்கூடாது. 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். உள்நாட்டு குழப்பம். 600 பேரும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி இப்ப தாவீத கல்லறிஞ்சு கொல்லணும் நெருங்கி வராங்க. இப்படி ஒரு நெருக்கம், ஒரு துன்பம், ஒரு வேதனை ஏன் நடக்கு? சாத்தான் இப்ப தாவீதின் குடும்பத்தை 600 பேருடைய குடும்பத்தை விழுங்கிட்டான். இப்படி ஒரு பாடு விசுவாசிக்கு வரக்கூடாது. ஏன் வந்தது சொல்லுங்க? அவிசுவாசமான யோசனை. ஆகவே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். எப்படி விசுவாசத்துல இவர் உறுதியா இருந்திருக்கலாம்? 12 வருஷமா பாதுகாத்தவர் இனியும் பாதுகாப்பா. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், வருகை பரியந்தமும் அவர் என்னை பாதுகாப்பார். நேற்று பாதுகாத்தார், இன்று பாதுகாத்தார், நாளையும் பாதுகாப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதாங்க விசுவாசம். எத்தனை விசுவாசத்தில் இருக்க போறீங்க? எத்தனை பேர் ஓடி போக போறீங்க? எத்தனை விசுவாசத்துல உறுதியா இருக்க போறீங்க? அப்ப நீங்க சொல்லணும், இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன், வருகை பரியந்தமும் அவர் என்னையும் என் மனை பிள்ளைகளையும் காப்பாற்றி நடத்துவார். இப்படி சொல்றவங்க விசுவாசத்துல உறுதியா இருக்காங்க. விசுவாசத்தை மறுதலிக்கிறவங்க சாத்தானால விழுங்கப்படுறாங்க. நேரம் போகிறது, வேகமாக எடுத்த குறிப்பை சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 1 முதல் 3 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் முறையாக இதே தாவீதுக்கு பாடுகள் வந்தது. அந்த பாடுகள் இவனை விழுங்கி விட்டது. ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போட அனுப்பினான். தாவீதோ 21 நாள் ஜெபம் கர்மேலில் நடக்கிறது. தாவீதோ வீட்டிலே இருந்து விட்டார். நாங்கள்லாம் இங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீங்க போர்வையை பொத்தி இழுத்து தூங்குனா எப்படி? டிசம்பர் மாதம் அதிகாலை தூக்கம். ஆஹா என்ன இன்பம், ஆஹா என்ன இன்பம், இந்த டிசம்பர் மாத தூக்கம் என்ன சொர்க்கம். அதிகாலை தூக்கமே ஆனந்த சொர்க்கமே, அதிகாலை தூக்கமே ஆனந்த சொர்க்கமே, மேலும் மேலும் போர்வையை இழுத்து பொத்தி தூங்குவேன். என்ன இன்பம், ஆஹா என்ன இன்பம், இந்த அதிகாலை தூக்கம் பேரானந்தம், இந்த டிசம்பர் மாத தூக்கம் பேரானந்தம். பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பாஸ்டர் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன், சபையார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஆஹா என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், இந்த டிசம்பர் காலை தூக்கம் என்ன சுகம். போர்வையை இழுத்து பொத்தி தூங்குவேன், ஒரு தலைக்கு பதிலாக 2 தலையணை வைப்பேன். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம். தாவீதோ வீட்டுல. அப்புறம் என்ன நடக்கு? அங்க யோவும் எல்லா சேவரும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரு தூக்கத்தை விட்டு எழும்பினாரு, மாடிக்கு போனாரு, அங்கும் இங்கும் நடந்தாரு. அந்த பக்கம் பார்த்தா அவர் மாடிக்கு நேர கீழே பக்கத்துல அகித்தோப்பேல் அந்த மந்திரியின் வீடு, அங்க நீச்சல் குளம், அங்க ஒருத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கா. புருஷன் மிலிட்டரியில இருக்கான். என்ன அட்டுழியமான பிசாசு பாருங்க. புருஷன் எங்க இருக்கான்? பிற என்ன உனக்கு சாயங்கால தூக்கம் குளிப்பு? புருஷன் எங்க இருக்கான்?
மிலிட்டரியில இவளுக்கு சாயங்காலம் குளிப்பு. என்ன குளிப்பு? நீச்சல் குளத்தில் அரைகுறை ஆடையோட குளிப்பு. வெள்ளக்காரங்க குளிச்சதெல்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. திருவனந்தபுரம், கோவளம் பீச்சு, மெட்ராஸ் அடையாறு பீச்சு போய் பார்த்தா தெரியும். பன்றி மாதிரி, நாய் மாதிரி, ஒரு மானம் இல்லாம ரோஷம் இல்லாம குளிச்சுக்கிட்டு இருப்பான். இதை இந்த நாய் எட்டி பார்த்துச்சு பாருங்க, அவ்வளவுதான். ஒழுங்கா 21 நாள் ஜெபத்துக்கு வாங்க. இடி முழக்கம் போல ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தப்படலாம். ஹல்லேலூயா. பாடுகளை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. அப்புறம் என்னங்க, மதுபானம் குடிச்சா எப்படி புத்தி மழுங்கி போகுதோ அது மாதிரி மாம்ச இச்சையான சிந்தனைக்கு இடம் கொடுத்தா புத்தி என்ன செய்யும்? மழுங்கி போ. அவளை தன் வீட்டுக்கு அழைத்தான், அவளோட பாவம் செய்தான். மறு வருஷம் நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு பிரசங்கம் என்ன, அந்த பிரசங்கத்தை கேட்ட தாவீது சொன்னாரு, யாரையோ சொல்றாரு இந்த பாஸ்டர் நினைச்சு, அவன் 4 கொடுக்க வேண்டும். அதாவது இவன் பத்சேபாளுடைய புருஷன் உரியாவை கொலை செய்தான் தன் பாவத்தை மறைப்பதற்காக. ஒரு ஆடை கொலை செய்திருக்கும் பதிலாக 4 ஆடு கொடுக்கப்பட வேண்டும். பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாகி அது செத்தது. அம்னோன் என்ற வாலிபன் இவன மாதிரியே மாம்ச இச்சையில விழுந்து ஒன்றுவிட்ட சகோதரி தாமாரோடு தவறாக பழகி அவளுடைய அண்ணன் அப்சலோம் அவளை அடித்து கொலை செய்தான். 2வது மரணம். 3வது, அந்த அப்சலோம் யுத்தத்திலே யோவா பட்டயத்தால் குத்தி கொலை செய்தான். 4வதாக தாவீதின் குமாரன் அதோனியா பதவி ஆசைப்பட்டு பலிபீடத்தின் கொம்புகளதும் பிடித்து இழுத்து கொண்டு 4 அகால மரணம். தேவையில்லாத தேவ தண்டனையாகிய பாடுகள் சாத்தானுக்கு வந்து, அந்த பாடுகள் சாத்தான் பாடுகள் கெட்சிக்கிற சிங்கம் தாவீதின் குடும்பத்துல எத்தனை பேரை விழுங்கிட்டு? 4 பேரை விழுங்கிட்டு. இன்னைக்கு பரிசுத்தப்படணும். சும்மா வருஷ கடைசியில 21 நாள் ஜெபம் வைக்கல. உங்க கண்ணு அக்கம் பக்கம் பத்சேபாளை பாக்குதா? உங்க கண்ணு பக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுல இருக்கிற யாரையோ பாக்குதா? எதிர் வீட்டு ஜன்னலை பாக்குதா? பக்கத்து வீட்டு ஜன்னலை பாக்குதா? பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் நடக்கிறத பாக்குதா? ரகசியமா இன்டர்நெட்ல இச்சையான படங்களை பாக்குதா? பரிசுத்தப்படுறதுக்காக தான் இந்த 21 நாள் வந்து ஜெபம் பண்ணி பத்சேபாளை அப்படின்னு துப்பிடணும். புரியுதா உங்களுக்கு? அறிக்கையிட்டு விட்டு விடணும். அப்படியானா விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கிறீங்க, பரிசுத்தத்துல உறுதியா இருக்கிறீங்க, விழுங்க வருகிற சாத்தான் என்ன செய்வான்? ஓடி போவான். எத்தனை பேர் பரிசுத்தத்துல உறுதியா இருக்க போறீங்க? விசுவாசத்துல எத்தனை பேர் உறுதியா இருக்க போறீங்க? பாடுகள் வேண்டாம். பாடுகள் கெட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு விசுவாசிய விழுங்க வருகிறான். நீங்க அல்வா மாதிரி அவன் வாயில போயிடக்கூடாது. விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கு. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இப்பொழுது 3வது பெருமையான நினைவு. 1வது அவிசுவாச யோசனை, 2வது மாம்ச இச்சையின் சிந்தனை, 3வது பெருமையான நினைவு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவர்களுடைய சத்துரு, அதாவது பிசாசு, கோதுமைக்குள் என்ன விதைப்பானா? களைய விதை. நம்மெல்லாம் கர்த்தருடைய தோட்டம், தேவனுடைய தோட்டம், தேவனுடைய திராட்சை தோட்டம், பரிசுத்தமான சபை, கோதுமை வயல். பரிசுத்தத்தை நாடி விசுவாசத்துல ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இந்த சத்துரு எதை விதைப்பானா? களை. அவன் விதைக்கிற முதல் களை என்ன தெரியுமா? அவிசுவாச யோசனை. 2வது மாம்ச இச்சையின் சிந்தனை. 3வது பெருமையான நினைவு. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிற்பாடு இந்த 3வது ஒரு களையும் விதைக்கிறான். இடம் கொடுத்துட்டாங்க, பாடுகள் வரும். பாடுகள் மூலம் விசுவாசி அவன் என்ன செய்யறான்? விழுங்கிடுறான். அவன் வயிற்றுக்குள்ள கொண்டு போய் சீரணிக்கிறான். அவன் போகிற நரகத்துக்கு கொண்டு போக போறான். நீங்க சொல்லணும், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு நான் எதிர்த்து நிற்க போகிறேன். இந்த மாத கடைசி, வருஷ கடைசி டிசம்பர், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நிற்க போகிறேன். அப்பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனத்துல பெருமைங்கிற விட இல்லையே பாஸ்டர். நீங்க இந்த 1 நாளாக 21 அதிகாரம் முழுதையும் வீட்டுல மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னாடி படிச்சு பாருங்க. பெருமை இருக்கிறது பாருங்க. 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது யோவா கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவா என் ஆண்டவனே,
அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலிலே குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? 5ஆம் வசனம். ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்திலே கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும் யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4 லட்சம் பேராக இருந்தார்கள். 7ஆம் வசனம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். 14ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலிலே 70,000 பேர் என்ன செய்தாங்களா? எப்படி கொடுமை பாருங்களேன். இஸ்ரவேல் சபைக்குள்ள கொள்ளை நோய் எத்தனை பேர் இறந்தார்கள்? 70,000. பாடுகள் மூலம் பிசாசு இஸ்ரவேல் சபையை விழுங்குறான், தாவீதின் குடும்பத்தை விழுங்குறான். கவனிங்க, எப்படிங்க இது பெருமை? கவனிங்க, எவ்வளவு ஜனம் தேசத்தில் இருக்காங்கன்னு எண்ணுகிறது பாவம் அல்ல, பட்டயம் உருவத்தக்கவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணுவதுதான் பாவம். இன்னைக்கு கூட விசுவாசிகள் பாருங்களேன், வாலிபனா வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, தாழ்மையா இருப்பாங்க, பெருக்குவாங்க, பாய் போடுவாங்க, சேர் அடுக்குவாங்க, டாய்லெட் பாத்ரூமை கழுவுவாங்க, சனிக்கிழமை ராத்திரி இங்கே தங்குவாங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனைக்கு இருப்பாங்க, பாஸ்டரோட ஓப்பனியர் வருவாங்க. நல்ல பையனா இருக்காரு, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைப்போம். சந்தோஷமா வாழ்வாங்க. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை, 3 வருஷத்துல எத்தனை பிள்ளை? 3. சனிக்கிழமையில் இது இங்கே தங்கி இருக்கிற பிள்ளையாண்டான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும்தான் வருவார். அது எப்ப வருவார்? காணிக்க போட்டு முடிஞ்ச ஒருபாடு வருவார். ஏன்னா முந்தி வந்தா 10 ரூபா போடணும் பத்தியில வருவார், ஜெபம் பண்ணுவார். பாஸ்டர் பிள்ளைகள் ஆகி போச்சு, பைக் இருந்தா தான் சர்ச்சுக்கு வருவோம். வேற நாங்க ஜெபம் பண்ணி விசுவாசிக்கு என்ன கிடைக்கும்? ஹீரோ கோண்டா. என்ன கோண்டா? முன்னாடி டேங்க் மேல ஒரு பிள்ளை, அடுத்து ஒரு பிள்ளை, பிற இந்த பிரதரு, பிற பின்னாடி சிஸ்டரு, சிஸ்டருக்கு பின்னாடி இன்னொரு பிள்ளை. ஹீரோ கோண்டா. 5 பேர் ஒரு வண்டியில வந்தா 5 பேர் தான் பறந்து வருவாங்களே தவிர உள்ள இருக்கிற வண்டியே வெளியே என்ன செய்யாது, தெரியாது. எப்படியோ வாராக, கடைசி நேரமாவது எண்ணாத்மாவை போட. பிற கொஞ்ச நாள் கழிச்சு பிசினஸ். பிற என்ன? மஞ்சள் கலர் மகாத்மா காந்தி எத்தனை நோட்டு, சிவப்பு கலர் மகாத்மா காந்தி எத்தனை நோட்டுன்னு எண்ணுறதுலயே காலம் தள்ளுவார். எண்ணுவது பாவம். ரெடி முழக்கம் போல இல்லையா சொல்லுங்க? எதை எண்ணுவது பாவம்? மஞ்சள் கலர் காந்தி தாத்தாவை எண்ணுவது பாவம். சிவப்பு கலர் காந்தி தாத்தாவை எண்ணுவது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில. ஏசனார் எப்படி போடுறாரு? மடியில போடுறாருனா சரிந்து விழும்படி போடுறாருனா இப்படி வாங்கணுமே ஒழிய எண்ணக்கூடாது. 1, 2, 3, 4, 1050, 2050. இன்னைக்கு விசுவாசிகளுடைய பெரிய பிரச்சனையை எண்ணுவதுதான். எண்ணுறாக. பிறகு கர்த்தர் வேண்டாம், கர்த்தருடைய சபையும் வேண்டாம், சத்தியமும் வேண்டாம். எல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? மஞ்சள் கலர் காந்தி தாத்தா இருக்கிறார், சிவப்பு கலர் காந்தி தாத்தா இருக்கிறார். என்னோடு என் மக்களை ஏற்படுத்திக் கொண்டு நான் தனிமையா இருக்க போகிறேன். இனிமேல் கர்மேல் சபைக்கு ஒரு இடதுகை டாட்டா போயிட்டு வாங்க. என்ன வரும்? 70,000 பேருக்கு கொள்ளை நோய். என்ன வரும் சொல்லுங்க? 70,000 பேருக்கு. வேற பாஸ்டர், எங்க பாஸ்டர், எங்களுக்கு இருக்கிற விசுவாசிக்கே ஊழியம் செய்ய முடியல. எங்கேயோ போயிட்டு ஆளுக்கு நாங்க ஊழியம் செய்ய முடியுமா? விசுவாசிகள் திருந்துங்க. டிசம்பர் 1ஆம் தேதி திருந்துங்க. ஆண்டவரே, இனி நான் எண்ண மாட்டேன். ஏசுநாதர் மடியில போடுங்க, அளக்காம போடுங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக வேற எதையும் நான் எண்ணிக்கொண்டு நான் கர்த்தரையும் கர்த்தருடைய ஆலயத்தை விசுவாசத்தை விட மாட்டேன். நிறைய விசுவாசிகள் உலக சிநேகத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. அதனாலதான் கர்த்தரும் கர்த்தருடைய சபையும் அசட்டை பண்ணப்படுது. கர்த்தர் பேசிட்டு இருக்கார். பாடுகள் மூலம் சாத்தான் உங்களை விழுங்க வருகிறார். எப்படி பாடுகள் வருகிறது? எப்படி அந்த பாடுகள் வருகிறது சொல்லுங்க. ஒன்று என்ன? அவிசுவாசமான யோசனை. நீங்க சொல்லணும், விசுவாசத்தில் உறுதியா இருந்து உன்னை நாங்கள் எதிர்க்க போகிறோம், நீ ஓடி போக போகிறாய். அல்லேலூயா. இரண்டாவதாக மாம்ச இச்சையின் சிந்தனை. விசுவாசி கவனமா இருங்க. மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. யாரா இருந்தாலும் எவராய் இருந்தாலும் தாவீதின் சோதனை யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது. சோதிக்கிறானா? பாட்டு பாடி ஜெபம் பண்ணி சத்தியம் கேட்டு ஆவி நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி விசுவாசத்தில்
உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மூன்றாவது, எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கட்டும் எண்ண மாட்டேன், எவ்வளவு தாங்க. ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 100 மடங்காய் பெருகட்டும், எனக்கு ஆசீர்வாதம் இன்னும் பெருகட்டும். இவ்வளவு இருக்கிறதுனால கர்த்தர் வேண்டாம், கர்மேல் சபை வேண்டாம், சத்தியம் வேண்டாம். உலகத்துக்குள்ள கரங்களை வைத்து ஒரு ஒண்ணும் இல்லாத காலத்துல கர்த்தருக்கு உண்மையா இருக்காங்க. 10 பவுன் நகை கிடைக்க காசு கிடைச்ச உடனே வாங்கி அதை மாட்டி அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி அப்புறம் அதுக்கேத்த மாப்பிள்ளைய பார்த்து, அதுக்கேத்த மாப்பிள்ளை யாரு? குடிகாரன் கூத்தாடி தான் வருவான். நகை போடாட்டாலும் கெட்டிக்கிறேன்னா எங்களை மாதிரி பரிசுத்தவான் வருவான். ஹலோ, ஒருத்தர் ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நகை வேண்டான்னு சொல்ற மருமக எப்படிப்பட்டவனா இருப்பான்? மொட்டையா சொல்றீங்களே, பாஸ்டரை மாதிரி பரிசுத்தவனா இருப்பான்னு சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் இருக்கட்டும். அப்படி ஒரு மாப்பிள்ளை வரட்டும்னா அதோட இருக்கட்டும். அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட வருவான். பாடுகளுக்கு பஞ்சமே இருக்கு. நல்லவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், பரிசுத்தமான பையங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பையங்களும் நிறைய பேர் அப்படித்தான். ஆமா, நல்லா இருப்பான், மனமடையில் ஒரு மைனர் செயின் போட்டுட்டு உட்கார்ந்துருப்பான். ஆனா இவனோ தலையில முடியலாம மொட்டை மண்டை போட்டிருக்கிறது. என்ன செயின்? மைனர்னா 18 வயசுக்குள்ள இருக்கணும், இவன் மேஜர் செயின். இதெல்லாம் அருவருப்பு விசுவாசிகளை எண்ணாதீங்க. காந்தி தாத்தாவை எண்ணாதீங்க. இப்பொழுது இருக்கிறதை போல கர்த்தர் உங்களை 100 மடங்கா என்ன செய்யட்டும் சொல்லுங்களேன் சத்தமா. வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனா பெருமைக்கு என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். எப்படியோ கர்மேல் விசுவாசி, கர்த்தருடைய ஜனம் எந்த ஒரு ரூபத்திலையும் இது இருக்கு அதனால நான் பெரிய ஆளு, இது இருக்கு அதனால நான் உயர்ந்த ஆள், இது இருக்கு அதனால நான் கெட்டிக்காரன், அதுதான் பெருமை. ஆகவே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், சொல்லுங்களேன் வாய் திறந்து, அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் எடுங்க 6ஆம் வசனம் படிங்க. பேதுரு அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார்? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 5ஆம் வசனம், அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. உங்களில் எத்தனை பேருக்கு பெருமை வந்து விட்டது? பெருமையான நினைவு வந்து விட்டது? பாடுகள் வரும், வாதைகள் வரும், நோய்கள் வரும். 70,000 பேர் மடிந்தார். அப்படியே தாவீது ஆண்டவர் பாத்திர விழுந்து அழுதாம் பாரு. என்ன சொன்னவன் நான் அல்லவா? ஏன் இந்த ஆடுகளுக்கு இந்த பிரச்சனை? மன்னிங்க ஆண்டவர். இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, எதையும் எண்ண மாட்டேன், என்ன ஒரு பொருட்டாவும் யோசிக்க மாட்டேன். நீ பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், நான் தாழ்மையோடு இருப்பேன். எந்த ஒரு மேன்மை பாராட்டல் எனக்கு வேண்டாம். உலகம் என்ன அற்பமும் குப்பையும் என்ன பரவாயில்லை, நான் உங்களுடைய மகிமைக்கு பங்காளியா இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்.